செல்வம், எங்கடா மாணிக்கம்? இது பாருமா, மார்க்கெட் முழுக்க தேடியாச்சு, விசாரிச்சாச்சு. அண்ணன் கடை பக்கமே வரலையாமா. வேற எங்கேயாச்சும் தேடினியா? அவன் எங்கம்மா போய் தேட சொல்ற? கழுத தப்புனா கொட்டி சுவரு, காவடி தப்புனா குன்னக்குடி, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வச்சா பாப்பாங்க. அம்மா, எனக்கு என்னமோ அண்ணன் அந்த பொம்பளை வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு தோணுது. அங்க போய் பார்க்கலையா? என்னம்மா அர்த்தமெல்லாம் பேசுற? இந்த நேரத்துல என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்றியா? ஒருவேளை உண்மையிலே அண்ணா அங்க இல்லைன்னு வை, தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வம்பு இழுக்க வந்தியா அந்த பொம்பளை ஊரை கூட்டிடுச்சுன்னா தேவை எனக்கு இதெல்லாம். என்னடா பண்றது? என்ன கேளு, என்ன பண்றதுன்னு. முதல்ல உன்னை யார் அண்ணனை வெளியே அனுப்ப சொன்னது? அனுப்ப முடியாதுன்னு நல்லா ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது? வேலை இருக்குன்னா என்னடா பண்ண சொல்ற? என்ன வேலை? ஒண்டி கொடுத்து நடத்துற வேலையா? அடி போடி பைத்தியக்காரி, நீ ஒரு ஏமாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் தலையில உன் பையன் நல்லா மிளகா அரைக்கிறான். என்ன பண்றது? நாய்கள் பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாழை அடிக்கிட்டு குப்பமேட்டுக்கு தான் போகுங்கிற மாதிரி இருக்குது உன் பையனுடைய கதை. இத்தனைக்கு நீதாமா காரணம். என்னைக்காவது அண்ணனை கூப்பிட்டு இது விஷயமா நேரடியா கண்டிச்சிருக்கியா நீ? என்னதான் மோசமானவனா இருந்தாலும் ஒருத்த கல்யாணம் அன்னைக்கு பொண்டாட்டிய தன்னந்தனியா விட்டு வெளியே போவானா? அது எப்படி போவான்? நினைக்க பத்திக்கிட்டு வருது. பேசாமறா கண்டே. என்னாச்சு? அவரை காணோம். அவர் வந்துருவாரு. நீ வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு. நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. நீ வந்துருவாரு. அவன் தொழிலே அப்படிதாம்மா, நீ ஒன்றும் பயப்படாத, போம்மா. இப்ப சந்தோஷம் தானே? தலையால் அடிச்சுக்கிட்டால பொண்ணு பாக்குற நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க போறீங்க. இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்தி தானே? அம்மாடி, ஒரு அப்ராணி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து முதல் ராத்திரி அன்னைக்கே தவிக்க விட்டுட்டுமே. இது மகா பாவம்மா. இந்த பாவத்தை கொண்டு எங்க தீர்க்கிறது? நல்லா இல்லம்மா, நல்லா இல்ல.